ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இப்போ அதிரடி சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஓட்டர்ஸோட பையன் ஜெய் அந்த தவளையோட மிகப்பெரிய மரத்தை அடித்து உடச்சிருப்பான். அதில் தான் வேர் சக்தி எல்லாமே இருக்கும். அதை பார்த்து தவளை செம்ம கடுப்பாகி ஜேவை அப்படி முழுங்கலான்னு போகும். குறுக்கு அவனோட அப்பா ஓட்டர்ஸ் வந்து அந்த தவளையோட வாயை பிடிச்சி வச்சுட்டு இருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் ஜேவோட அப்பா ஓட்டர்ஸ் அந்த தவளையை ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்து இங்கே ஜேவும் என்ன பண்ணுறீங்க, உங்களால் முடியாது, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. வழியில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த தவளை பட்டக்குன்னு ஒரே முழுங்க. அவ்வளோதான், ஜேவோட அப்பா ஓட்டர்ஸ் அந்த தவளை முழுங்கிரும். அதை பார்த்து ஜே சாக்காய் முழிச்சிட்டு இருப்பான். அப்பா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த தவளை பெரிய தவளை ஜேவோட அப்பா ஓட்டர்ஸ் அப்படி முழுங்கிட்டு சும்மா வெறித்தனமாக நின்றுட்டு வானத்தை பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கோம். கத்திக்கிட்டு அடுத்தது யாரு, அந்த லியோ தானே, அவனோட பவரையும் நான் எடுக்கிறேன், இப்போ அந்த நெருப்பு கடவுளோட பவர் எல்லாமே எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை பயங்கரமாக கத்திட்டு இருக்கோம். அப்போ தரையில் பார்த்தா நம்ம ஹீரோட அந்த சிசர் டேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி பூமியை பொழந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி வந்துட்டு இருந்தது அங்கே தவளை இருக்கும் பார்த்தீங்களா, அதோட கண்ணோட சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் எப்படி சுறாமீன் ஒரு முதுகு, அதோட முதுகு மாதிரியே அந்த டேக்கரை வச்சுட்டு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக கொண்டு போவார். அந்த தவளையை அடியிலேருந்தே சும்மா ஏதோ மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கிற மாதிரி அடி நடிச்சிட்டு இருப்பார். சும்மா அங்கே வெட்டு இங்கே வெட்டுன்னு போட்டு வெட்டிக்கிட்டே இருப்பார். அதை பார்த்து கடுப்பாய் அந்த தவளை, டே உன்னோட அந்த ஸ்னேக் கார்டு சக்தி எனக்கு தாண்டா, அந்த பாம்பு கடவுள் சக்தி எனக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தரையை பொழந்துட்டு அப்படி மேலே பறந்து வந்து அந்த சிஸ்டர் டயரை தனியாக ரெண்டா பிரிச்சு, இது இன்னும் முடியலடா, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போதுடா தவளவாயா அப்படின்னு நம்ம ஹீரோ கோவமா வந்துட்டு இருக்கும்போது ஓட்டர்ஸ் இருக்கான் பாருங்க, அந்த தவளையோட வயிற்றுக்குள்ள அப்படி விழுந்துகிட்டே இருப்பான். அவன் அப்படி மனசுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருப்பானா, என்னால் என் பையனையும் காப்பாற்ற முடியல, என்னோட பொண்டாட்டியும் காப்பாற்ற முடியல, அந்த ஜாவனையும் காப்பாற்ற முடியல, நான் ஒரு உதவக்கிற இப்படியே இருந்தானா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே தாழ்வு மனப்பனையை பண்ணிட்டு இருப்பான். அப்படி அவன் விழுந்துட்டே இருக்கும்போது அவனோட அந்த பாதி சக்திக்கு மேலே இதுக்கு முன்னாடி அந்த தவளை உறிஞ்சு எடுத்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த சூரிய கடவுள் சக்தி, அந்த சக்தி என்ன பார்க்கும் பார்த்தா அது கோர் மாதிரி அங்கே இருக்கும். அதை பார்த்து ஓட்டர்ஸ், இது என்னோட சக்தி, இதை நான் எப்படியாச்சும் எடுத்தாகணும், இது எடுத்தோன்னா என்னோட பழைய சக்தி எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ், நான் அதை விட மாட்டேன், எப்படியாச்சும் என் பொண்டாட்டி குழந்தை கூட நான் இதுக்கு முன்னாடி எப்படி சந்தோஷமா இருந்தானோ அதே மாதிரி நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அவன் வாழ்ந்த பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே ஓட்டர்ஸ் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு அந்த சூரிய சக்தி எனக்கு வேணும், என்னோட ஃபுல் சக்தி அதுதான், அதை நான் எடுத்துட்டேன்னா அதை கண்டிப்பாக அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தி கிட்ட அவன் கை போயிட்டே இருக்கும் பாருங்க. அந்த சக்தியோட ஓனர் ஓட்டர்ஸ் வந்தனால அதுவும் சும்மா பயங்கரமா பிரகாசிக்கும். அந்த சக்தி அவன் கையில் தொடுவான் பாருங்க, சும்மா பயங்கரமாக ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்கும். அங்கே ஒரு கிராக் மாதிரி வந்துட்டு இருக்கும், வெட்டிச்சு சதற. இந்த பக்கம் பார்த்தா வெளியே நம்ம ஹீரோ, டே ஓட்டர்ஸ் இங்கடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உடச்சி செதறிச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம ஹீரோ தாங்க பண்ணியிருக்காரு. உடச்சிட்டு உள்ளே வந்து ஓட்டர்ஸ் இங்கே வா, நம்ம உடனே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை வயிற்றுக்குள்ளே வந்து நம்ம ஓட்டர்ஸை நம்ம ஹீரோ தான் கையை பிடிச்சி அப்படியே வெளியே கூட்டு போகிறாரு. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓட்டர்ஸ் அந்த தவளையோட வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அதே நேரத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணால் 30 வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் பயங்கரமான மணல் மான்ஸ்டர், பூரான் மான்ஸ்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ணுது. அங்கதான் இவன் இருக்கான், யார் ஓட்டர்ஸ், அவன் அப்படியே தாவி குதிச்சுட்டு விழுந்துட்டு இருப்பான். என்ன இதுங்களா ரொம்ப தள்ளோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பூரா, அந்த பெரிய சைஸ் பூரா என்ன பண்ணும், அப்படியே அடிச்சு பறக்க விட்டு நம்ம ஓட்டர்ஸை மறுபடியும் அது உள்ள முழுங்கிரும். ஓட்டர்ஸ் அப்படியே உள்ள விழுந்துட்டு, ஐய இதுக்குள்ள விழுந்துட்டேனா, என்னடா நான் இப்படி தான் சாகணுமா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, நான் இது எதையுமே பார்க்கலையடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு தான் இருப்பான். அதே நேரம் அந்த வயிற்றை கிழிச்சிட்டு நம்ம ஹீரோ, பழைய ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா லியோ, அவன் அப்படியே கிழிச்சிட்டு வந்து, டே என்னடா உள்ள இருந்தால் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கியா, வெளியே வாடா பைத்தியக்கார பையில அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் நம்ம ஹீரோ தான் ஓட்டர்ஸை காப்பாற்றிருக்கான். அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஹீரோ அந்த தவளையோட வயிற்றுக்குள்ளே போய் காப்பாற்றிருக்கான். இதை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி ஓட்டர்ஸை வெளியே கூட்டு வந்ததுக்கப்புறம் அவன் பையன்கிட்ட கொடுத்து, டே உன் அப்பனை பத்திரமா பார்த்துக்கோ, அவன் ஏதோ பயங்கரமான சக்தி எடுத்திருக்கான் போல இருக்கு, சீக்கிரமாக கண்ண முடிச்சிருவான், கவலைப்படாத, அதுக்குள்ளே நான் அந்த தவளையை துண்டா வெட்டி போட்டு தள்ளுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டேகர் எடுத்துட்டு அந்த தவளையை பார்ப்பான் பாருங்க. அந்த தவளை சும்மா செம்ம கோவத்தில் அதோட பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிச்சு போவார் பாருங்க. அப்படியே அது தலைக்கு மேலே போய் ஓங்கி ஒரு அடி, 2 டேகரை வச்சு ஓங்கி ஒரு குத்துவார் பாருங்க. அது அப்படி கோவத்தில் கத்திக்கிட்டே, டேய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ, டேய் உன்னோட அந்த ஹீலிங் டெக்னிக்கு அதை எப்படியாச்சும் நான் முறியடிச்சே தருவேன், இதுக்கப்புறம் நீ ஹீல் பண்ணவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட சுத்தியல் பவருக்கு பார்த்தீங்களா அது பெருசாக்கிட்டு அதோட மண்டையிலே ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அந்த அடி சும்மா வெறித்தனமாக இருக்கும். ஆனால் அந்த தவளை, கண்டிப்பா நீ என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா, உன்னோட பாம்பு சக்தியை நான் எடுத்தே திருவண்டா அப்படி அது கோவமா கத்துனதுல பில்டிங்ல இடிஞ்சு விழுந்து அந்த எல்லாமே பயங்கரமா நெருப்பா வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த தவளை, உன் ஃப்ரெண்டு எப்படி கிடக்கிறானோ அதே மாதிரி நீ இருப்படா, அவனை மாதிரி முட்டாள் தான்டா நீ அப்படின்னு தவளை நம்ம ஹீரோ பார்த்து சொன்னேன். நம்ம ஹீரோ, என்னது என் ஃப்ரெண்டு முட்டாளா,
சரி என் ஃப்ரெண்டு முட்டாளா இருந்துட்டு போறான், ஆனா அவன் ஒன்றும் வீக்கு கிடையாதுடா அப்படி நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே சொல்லுவாரா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மயங்கியிருந்தான் பார்த்துங்க. லைட்டாக கண்ணை திறப்பான், அவன் கண்ணே சும்மா பயங்கரமாக இருப்போம். அந்த இடத்துல பில்டிங்லாம் உடஞ்சி இடிஞ்சு விழுந்து அப்படியே உச்சியில் பார்த்தா ஒரு பயங்கரமான பிரகாசமான ஒரு வெளிச்சம் வரும். சும்மா அந்த வெளிச்சத்துலேருந்து நெருப்பு பயங்கரமாக அடிக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு தூரத்துலேருந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வானத்துலேருந்து ஒரு நெருப்பு பயங்கரமாக கீழே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர்லாம் என்னடா இது நடக்குது ஐயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கே நெருப்பெல்லாம் காணாம போனதுக்கப்புறம் சன் ஆஃப் காட்ஸ் ரிங் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான சக்தி இருக்கும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அங்கே டிவியில் செல்லுலாம் பார்த்தவங்க, நீங்கள் டிவியில் பாருங்க ஹைலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருச்சிக ராசி பாஸ் இருக்கா பார்த்தீங்களா, அவகிட்ட அந்த ஓட்டர்ஸோட பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. அவளும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா நம்ம ஓட்டர்ஸு பேக் டு ஃபார்ம் ஓஜி இஸ் ரிட்டர்ன் ட்ரீ அப்படின்ற மாதிரி அவனோட ஃபுல் பவரையும் அவன் எடுத்தனால பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமாக நிற்பான். அதை பார்த்துட்டு அப்பா நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தவளை ஓட்டர்ஸை பார்த்து கடுப்பாகி டேய் அது என்னோட பவர் அது என்கிட்டே திருப்ப கூட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அது கத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ அதோட அட்டாக் ஆரம்பிக்கும். அதோட வேர்லாம் திரும்ப வந்து அங்கே ஓட்டர்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ ஓட்டர்ஸ் மேலே தூக்கி கையை வச்சுக்கிட்டு இதுதான்டா என்னோட பவர், நீ என்கிட்ட வம்பிள் திருக்கக்கூடாது அப்படின்னு அவனோட நேச்சுரல் ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்கில்லை யூஸ் பண்ணுவான். அதில் அந்த வேர்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து பயங்கரம் அடிச்சதில் அது அப்படி காத்தா போயிடும். அப்போ நம்ம ஹீரோ அந்த தவளை மேலே ஏறிக்கு வந்துட்டு டே தவளவையா அவ்வளோதாண்டா அவன் கதை முடிஞ்சுது, இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போ நான் உன்னை போட்டு தள்ள போகிறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமாக அந்த தவளையை பார்த்து சொல்லிட்டு இருக்க போது இங்கே பார்த்தா நம்ம ஓட்டர்ஸ் இருக்கான் பாருங்க, அவனோட அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த தவளையை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோவும் ஓட்டர்ஸை பார்த்து டே ஓட்டர்ஸு இதை நான் கொல்ல முடியும், ஆனால் அதை நான் கொல்லாம வச்சதுக்கு ஒரே காரணம் நீ தான் அவனை கொல்லணும், போய் கொல்லுடா அவனை அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட அந்த டேகரை தூக்கி இங்கே நம்ம ஓட்டர்ஸ்ட்டை கொடுத்து போய் கொல்லுடா அப்படி சொல்லுவான். அதே நேரம் நம்ம ஓட்டர்ஸ் அந்த டேகரை எடுத்து அந்த தவளையோட மண்டையிலே குத்தி ரத்தத்தை தெறிக்க வைப்பான். அப்போ அவன் மனசில் யோசிச்சுட்டு இருப்பான், ஜே நீ உன் அம்மாவை இழந்து வருத்தப்பட்டு இருந்தல, வருத்தப்படாத உங்கள் அம்மாவை நான் திரும்ப சீக்கிரமாக கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஓட்டர்ஸ் அப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படியே இந்த பக்கம் அந்த டேகருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு அம்பு மாதிரி அவனோட வில்லில் வச்சு விடுவான் பாருங்க, ஒரு விடு அங்கே பிரகாசமாக இருக்கும் நெருப்பு. அப்படியே அவன் மேலேருந்து மண்டையிலே ஒரு இறக்கு அந்த தவளை மண்டையிலே. அங்கே இறங்கினதுக்கப்புறம் அந்த மொத்த சன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, நெருப்பு பவர், அந்த தவளை அப்படி எரிஞ்சு தள்ளிட்டு இருக்கும். அது பயங்கரமாக வழியில் கத்திட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணால் அந்த அட்டாக்ல அந்த தவளை அப்படி காத்தா சாம்பலை போயிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த தடவை அந்த தவளை செத்தே போயிடுச்சு. அதை கொண்டது வேற யாரும் இல்லை, ஓட்டர்ஸ் தான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து டே ஓட்டர்ஸு பரவாயில்ல முடிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து ஓட்டர்ஸ்ட்டை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோ ஓட்டர்ஸ்ட்டை பேசிகிட்டே இருக்கும்போது ஹேண்ட் சைன்லாம் பண்ணி விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஓட்டர்ஸ் கிட்ட டே நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்டா, இது அந்த தவளைக்கிட்ட இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிறிஸ்டல் பால் எடுப்பார் நம்ம ஹீரோ. அதை எடுத்து 13ஆம் சென்ஸை யூஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா அதில் சோல்ஸ், அதாவது மனுஷங்களோட ஆத்மா இருக்குது. அதை நம்ம ஹீரோ பாம்பு கடல் சக்தியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவான், அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் பண்ணி அப்படி உடச்சி சதறடிச்சிருவான். அதுக்குள்ளே இருந்த ஆத்மா எல்லாமே பறந்து அதுங்களோட உண்மையான உடலை தேடி போயிட்டு இருக்கும். அதை பார்த்து ஓட்டர்ஸும் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ டேய் அந்த தவளை அடைச்சி வச்சிருந்ததுல ஆத்மா, அந்த ஆத்மா எல்லாமே அந்த உண்மையான உடம்பை நோக்கி போகுது, மக்கள் எல்லாம் கண் முழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டுச்சு அப்படின்னா அம்மா எந்திரிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கண்டிப்பாக அவங்க அம்மா மட்டும் இல்லை எத்தனை பேர் மயங்கியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ கண்ணு முழிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஜெய்க்கு அப்படி கண்ணில் கண்ணீர் பொங்கும். நம்ம ஹீரோவும் டே சீக்கிரமாக போய் உங்கள் அம்மாவை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஆத்மா எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜேவை பார்த்து டே ஜே என்ன சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டைலாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி கட்டுனா அந்த ஸ்டீவ் இருக்கான் பார்த்தீங்களா, லைன் கில்ட சேர்ந்தவன், அவன் ஒரு கோட்டாரை வச்சுட்டு சும்மா தண்டர் அடிக்க அங்கே இருக்க ஆக்டோபஸ் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டு இருப்பான். அவனோட ஸ்கில் ஆர்பிட்டரி லைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி அந்த மிகப்பெரிய ஆக்டோபஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து மற்ற கில்ல சேர்ந்தவங்களாம் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பீஸா சதறி போயிட்டு இருக்கும். அப்போ தான் அந்த ஸ்டீவ் இருக்கான் பாருங்க, அவன் கையில் அந்த மிகப்பெரிய போன் ஏலத்தில் எடுத்தான் பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு நான் வந்துட்டேன்டா, இதுதான்டா என்னோட பிக் போன், இதை யாராலையுமே மிஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக் போனை ஒரு குழந்தை மாதிரி தாளாட்டி வச்சு தொட்டியில் வச்சு அப்படி சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பான். அங்கே விளையாட்டு பொம்மையெல்லாம் தொங்க வச்சுட்டு ஏதோ குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா அந்த நாய்க்குட்டி மாதிரி காலர்லாம் மாட்டி விட்டு வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்புறம் அந்த நாய்க்குட்டி மாதிரி வச்சிருந்த அந்த பெரிய எலும்பு என்ன பண்ணுது, அது கண்ணாடிலாம் போட்டிருக்கு, கை கால்லாம் வந்திருக்கு, கூட அந்த ஸ்டீவெல்லாம் ஏதோ மிஷன் இம்பாசிபிள் மிஷினை முடிச்ச மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் கூலிங் கிளாஸ் போட்டு எலும்பு கூட கேட்டங்க பல்லு வாய் மூக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு. 2 பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க. சூப்பர் மச்சி நீ தான் என்னோட பிக் போன், நீ தான் என்னோட உண்மையான பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் கட்டில படுத்து ஒன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணை முழிக்கிறான் ஸ்டீவ். அப்போ பார்த்தா அந்த எலும்பு கூட அந்த யூகா பண்ணிருக்கா பார்த்தீங்களா, அந்த எலும்பு எடுத்துட்டு ஓடுறா, என்னோட எலும்பு அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான் ஸ்டீவ். அப்படி அவன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அவன் காலை பிடிச்சி தரையில் அடித்து மற்றவங்களாம் அடித்தாங்க பார்த்தீங்களா, அந்த சீனு நம்ம ஹீரோ அவன் காலை பிடிச்சி தரையில் அடிப்பா இருப்பாருங்க. அப்படியே கற்பனா என்னோட பெரிய எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீவ் கண்ணு முடிப்பான். இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே இந்த ஸ்டீவோட கனவு தாங்க.
அதுதான் நான் பார்த்தேன். என்னடா திடீர்னு எலும்புக்கு கண்ணு வருது, கை வருதுன்னு பார்த்துட்டு இருந்தா, இதெல்லாம் இவன் மயக்கத்துல இருக்கும்போது வந்தது. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அவன் கால புடிச்சு அடிச்சாரு பார்த்தீங்களா? அதுல மயங்கினவன் தான் இப்ப தான் எந்திரிக்கிறான். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.